ஓப்பனிங் சீன்ல அவங்க ஃபேமிலியோட ஒரு கார்ல டிராபிக்ல இருக்காரு நம்ம ஹீரோ கேரி. திடீர்னு வெளில பரபரப்பா இருக்கு. போலீஸ் அங்கேயும் இங்கேயுமா போறாங்க. என்னன்னு வெளில வந்து பாக்குறாரு. பார்த்தா மக்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் மாத்தி மாத்தி கடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி உடனே நம்ம ஃபேமிலியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா ஒரு காரை ஒரு லாரி இடிக்குது. அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வந்து பாக்குறாரு. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க அப்படின்றத. இந்த ஜாம்பி ஒருத்தங்களை கடிக்கிறது மூலியமா அதோட வைரஸை பரப்பி அவங்கள 10 செகண்ட்ல ஜாம்பியா மாற்றிடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம ஃபேமிலியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு வேன்ல ஃபேமிலியை கூட்டிட்டு சிட்டியை விட்டு வெளியில வராரு. அப்பதான் ஒரு கால் வருது கவர்மெண்ட்ல இருந்து. அவங்க ஃப்ரெண்டு பண்றாரு. நம்ம ஹீரோ சாதாரண ஆள் கிடையாது. வழியே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட வழி கண்டுபிடிச்சு கூட்டு போற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மிலிட்டரியில. சோ இவருக்கு கால் வருது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு. நான் அந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டு தரும் போது என்னை காப்பாற்ற முடியுமோ நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அவரு நான் ஹெலிகாப்டர் அனுப்புறேன், ஆனா இப்ப முடியாத, நாளை காலைல தான் அனுப்புவா அப்படின்றத சொல்றாரு. அது வரைக்கும் நீ தாக்கு பிடிக்கணும் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். சரி இவருக்கு மெடிசன் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்க. மக்கள் எல்லாரும் திடறிட்டு அவங்க பாட்டு ஓடிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் மெடிசனும் கொஞ்சம் ஃபுட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. வெளியில வந்து பார்த்தா அங்க இருந்த வேன் காணாம போயிடுது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஹைட்டான அப்பார்ட்மெண்ட்க்கு போயிட்டோம்னா ஹெலிகாப்டர் வரும்போது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க பக்கத்துல இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்க்கு உள்ள ட்ரை பண்றாங்க. இப்ப ஜாம்பிஸ்லயே இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறது. இவங்க மேல போறதுக்குள்ளேயே அங்க ஒரு ஃபேமிலி உங்களை காப்பாத்துது. இப்ப நம்ம ஹீரோ ரேடியோல நியூஸ் கேட்டுட்டு இருக்காரு. நியூஸ்ல உலகம் ஃபுல்லா இந்த நோய் பரவிடுச்சு, நீங்க உங்களை பாத்துக்கோங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அந்த ஃபேமிலி எடுக்கிட்ட நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு, நீங்க வாங்க அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அவரு இல்ல நாங்க இங்கே சேஃபா இருந்துக்கிறோம் அப்படின்றது. சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா வராரு. விடிய காலையில பொறுமையா டோரை திறந்து வெளியில வராங்க. என்னதான் சைலண்டா இருந்தாலும் அந்த ஜாம்பிஸ்னு துரத்த ஆரம்பிச்சுட்டுங்க. இப்போ இவங்க மேல தப்பிச்சு போறதுக்குள்ளேயே கீழே இந்த காப்பாத்தின ஃபேமிலியை அந்த ஜாம்பிஸ் கொண்டுடுறாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பையன் மட்டும் தப்பிக்கிறான். அந்த சின்ன பையனையும் அவரோட ஃபேமிலியும் ஹீரோ ஒரு வழியா காப்பாத்தி ரூஃப் டாப்க்கு கூட்டு போயிடுறாரு. அங்க ஒரு ஜாம்பியோட ரத்தம் இவர் மேல பட்டுட்டு, அதனால எங்க நம்மளும் ஜாம்பி ஆட போறோம்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்கோட எஞ்சுக்கு போயிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் என்றாரு. ஆனா இவர் ஜாம்பியா மாறல. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல வந்து ஏறிக்கிறாரு. அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து கிளம்பி கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு மிலிட்டரி பேஸ்க்கு கூட்டு வந்து அண்ட் இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனவங்க. சோ கேரிய கூட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கு ஃபுட்டும் ஷெல்டரும் கொடுக்குறாங்க. இப்ப மெயின் கமாண்டர் கேரிய பாக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இங்க உலகத்திலேயே இருக்கிற முக்கியமான டாக்டர்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, இவங்களை நீதான் வழி நடத்தி போகணும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு அவர் என்னால முடியாது அப்படின்றாரு. இப்ப இந்த கமாண்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த கப்பல்ல இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த கப்பல்ல இருக்க வேலைக்காக தான் இருக்காங்க. இப்ப நீ இதை பண்ண விரும்புறா நீ உடனே இங்க இருந்து கிளம்பலாம், உங்களை லேண்ட்ல விட்டுறோம் அப்படின்றத சொல்றாங்க. சோ உங்க ஃபேமிலியோட பாதுகாப்புக்காக இதை ஒத்துக்கிறாரு நம்ம கேரி. சோ இந்த ஜாம்பின்ற வேர்டு முதல் முறையா நார்த் கொரியால இருந்து தான் வந்திருக்கு. அங்கதான் இந்த டாக்டர்ஸ் கூட்டு போனோம் அப்படின்னும் போது நிறைய டாக்டர் போத்துக்கு பயப்படுறாங்க. ஆனா ஒரு யங் இந்தியன் டாக்டர் மட்டும் ஒத்துக்கிறாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரு கூப்பிட்டு கிளம்புறாரு நம்ம கேரி. நம்ம கேரி கிட்ட ஒரு சேட்டலைட் போன் கொடுக்குறாங்க. அதுபடி அவர் டெய்லி அப்டேட் பண்ணுமா என்ன பண்றாருன்றத. அப்படி பண்ணலன்னா அவர் செத்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணி இவங்க ஃபேமிலியை நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ கேரியும் அந்த டாக்டரும் ஒரு வழியா அந்த நார்த் கொரியா மிலிட்டரி பேஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. ஃபிளைட்டும் கீழே இறங்குது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் ரொம்ப பயப்படுறாரு. இப்போ கேரி அவர் கையில ஒரு கண்ணு கொடுத்து பயப்படாதீங்க, சத்தம் மட்டும் போடாதீங்க, என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்றத பார்த்து பயந்து டாக்டர் உள்ள ஓடுறாரு. அப்ப கால் வழிக்கு கீழே வந்து கையில இருக்க கன் ஆட்டோமேட்டிக்கா சுட்டு அவரே செத்துக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாம் கூப்பிட்டு மிலிட்டரி பேஸ்க்குள்ள போறாங்க. எங்க டாக்டர்னு கேட்கும்போது இந்த மாதிரி டாக்டர் செத்துட்டான்னு சொல்லும் போது இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இனிமே இந்த ரிசர்ச்சை நான் தான் கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்துதான் ஜாம்பின்ற வேர்ட் வந்திருக்கு, என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம வந்திருக்கும். அதை பாக்கிறதுக்காக இந்த மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஒரு டாக்டர் போயிருப்பாரு. அவன் அந்த டாக்டரை கடிச்சிட்டு இருப்பான். அந்த டாக்டர் அப்படியே இங்க வந்து இங்க ஒரு 4 பேரை கடிச்சு ஜாம்பியா மாத்தி இருப்பாரு. ஆனா இவங்க எல்லாரையும் எரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சோல்ஜர் விளையாட்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. இதோ இவன் கூட இங்கதான் நின்றுட்டு இருந்தான், ஆனா இவனை யாருமே தெரியல, இவனை யாருக்குமே பிடிக்காத கொள்ள இருக்கு அப்படின்னு கலாய்க்கிறாரு. அது கேட்டுட்டு எப்படி திரும்புறாரு. அங்க ஒரு லூஸ் மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான்னு ஜெயில. அவன் என்ன சொல்றான்னா, மக்களோட பல்லெல்லாம் புடிங்கிடுங்க, அப்புறம் எப்படி கடிப்பாங்க, அப்புறம் எப்படி இந்த வைரஸ் பரவுன்றத சொல்றாங்க. என்னடா இவன் அப்படி பேசலாம் சொல்லிட்டு கிட்ட போறாரு. அப்ப என்ன சொல்றோம்னா, உனக்கு ஜெருசலேம் தெரியுமா, அந்த நாட்டுல இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அவங்க நாடை சுற்றி பெரிய செவடு கட்டிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்ன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சோ இவரு ஜெருசலேம் போகணுன்றத டிசைட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஜெருசலேம்ல இருக்க ஒரு பெரிய ஆபீசரோட நேமும் சொல்றான். அவர்கிட்ட போய் கேளு, எல்லாமே தெரியும் அப்படின்றான். சோ நம்ம ஜெருசலேம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட கேட்கிறாரு, நான் ஜெருசலேம் போனோம் அப்படின்னும் போது உங்க பிளைட்ல ஃபியூலே கிடையாது, அதை ரீஃபியூல் பண்ணணும், சோ அதுக்கு கரெக்ட் ரீஃபியூல் பண்ணி உங்களை அமைச்சிருக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப கேரி அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி ஜெருசலேம் போற விஷயத்த சொல்றாரு. ஆனா சிக்னல் இல்லாதனால கட் ஆகுது. இப்ப காலையில விடுது. எல்லாரும் பொறுமையா பக்காவா பிளான் பண்ண மாதிரி சைலண்டா அப்படியே வெளியில போறாங்க. அப்போ ஹீரோயின் அவசரப்பட்டு கால் பண்ணிடுறாங்க. அந்த கால் வருதுனால அங்க இருக்க ஜாம்பி எல்லாம் ஏஞ்சிடுது.
ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க உயிரையும் கொடுத்து காப்பாத்தி நம்ம கேரியை ஃபிளைட்ல ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க. சோ நம்ம கேரி ஒரு வழியா ஜெருசலேம் வந்து இறங்குறாரு. அவரை சகல விதமான பாதுகாப்புகளோட அந்த ஆபீசர் கிட்ட கூட்டு போறாங்க. அந்த ஆபீசர் கிட்ட கேட்கிறாரு, எங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இந்தியால இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சது, அதை தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே நாங்க செவரு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நான் இந்தியா போகணுமா அப்படின்னு கேட்கும்போது, நீ இந்தியாவுக்கு போறது வேஸ்ட், அங்க ஃபுல்லாவே ஜாம்பி ஆயிட்டாங்க, இப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, வந்து பாத்து இந்த செவருன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அந்த செவருக்கு அப்புறமா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்காங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாம் சேஃபா இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ப்ரேயர் பண்றன்ற பேர்ல சவுண்ட் அதிகமா போடுறாங்க. இப்ப கேனி சொல்றாரு, ஜாம்பிஸ சவுண்ட் அட்ராக்ட் பண்ணோம், சோ சவுண்ட் கம்மி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கப்பட்டுள்ள ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு அந்த மூடியை நாசம் பண்ணுது. சோ நம்ம கேரி ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பாதுகாப்பா ஒரு சோல்ஜர் டீமும் ஒரு கூடவே வருது. அப்போ அந்த சோல்ஜர் டீம்ல இருக்க ஒரு பொண்ணோட கையை ஜாம்பி கடிச்சிருது. இவரு கொஞ்சம் கூட யோசிக்காம கையே வெட்டிடுறாரு அந்த வைரஸ் பரவத்துக்குள்ள. இப்ப அந்த பொண்ணை காப்பாத்திய ரன்வேக்கு கூட்டு வராரு. பிளைட்டுக்கு கால் பண்றாரு. ஆனா அந்த பிளைட்ல இருக்கிறவன் பயந்து ஆல்ரெடி கிளம்பிட்டான். என்னடா பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பேசஞ்சர் பிளைட் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த பிளைட்டை நிறுத்தி ஒரு வழியா அதுல ஏறுறாங்க. உள்ள ஏறின நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கைக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பிளைட்ல அந்த யங் டாக்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையே ஒரு சின்ன க்ளூ கொடுக்கும், அந்த க்ளூவை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், அந்த பிரச்சனையை அழிச்சிடலாம் அப்படின்றத சொல்றாரு. இவர் அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு, அந்த பேஸ்ல அவனை மட்டும் ஜாம்பி ஏன் கடிக்கல, இப்போ இந்த இடத்துல ஒரு வயசானவரையும் ஒரு சின்ன பையனையும் அந்த ஜாம்பிஸ் கடிச்சிருக்காரு, என்னன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் பைலட் கிட்ட அவன் கவர்மெண்ட் ஹெல்ப்போட ஒரு விஷயத்த கேட்கிறாரு. பக்கத்துல இருக்க ரிசர்ச் சென்டருக்கு என்ன கூட்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. மெடிக்கல் ரிசர்ச் சென்டருக்கு. அவர் என்னால ரொம்ப கிட்ட முடியாது, ஆனா ஒரு அளவுக்கு தூரத்துல உங்களை விட்டுறன்றதை ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ பிளைட்டோட பேக்ல ஏதோ சவுண்ட் வருது. இவர் என்ன எட்டி பார்க்கறாரு, பார்த்தா எப்பயோ ஒரு ஜாம்பி உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் ஜாம்பியா மாத்தி வச்சிருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. உடனே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சு ஒரு செவரு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா ஒருத்தன் ஒரு லக்கேஜை தட்டி விட்டு சவுண்டு கொடுத்துருக்கான். அப்புறம் ஜாம்பி ஃபுல் ஃபிளைட்டும் ஆக்குபை பண்ணிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்றதுன்னே தெரியாம பாம்பு எடுத்து போட்டுறாரு. ஸோ ஃபிளைட்டு வெடிஞ்சு காத்து எல்லா ஜாம்பிஸும் வெளியில இழுத்துட்டு போகும்போது இவர் பெல்ட் போட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த ஃபிளைட்டும் கிராஷ் ஆகுது. ஸோ இந்த கிராஷ் ஆன ஃபிளைட்ல இருந்து ஒரு தப்பிச்சிடுறாரு. ஆனா இவரோட வயிற்றுல ஒரு பெரிய கம்பி குத்திடுது. இவரை காப்பாத்தி அந்த சோல்ஜர் பொண்ணு அந்த ஃபெசிலிட்டிக்கு எப்படியோ கூப்பிட்டு வந்துடுறா. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள விடலனாலும் அதுக்கப்புறம் உள்ள விட்டுடுறாங்க. எங்க கேரி கிட்ட இருந்து எந்த காலம் வராததுனால அவர் செத்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணி அவங்க ஃபேமிலிய நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு தான் அனுப்புறாங்க. இப்ப கேரி ஒரு வாரம் கழிச்சு ஏஞ்சி பாக்குறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபேமிலிய பத்தி கேட்கிறாரு. நாங்க பாதுகாப்பா தான் வச்சிருக்கோன்றது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லும் போது இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ஒரு வைரஸ் எப்போ பரவும், ஒரு பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதுதான். அந்த பாடியில ஆல்ரெடி வைரஸ் இருந்தா இந்த வைரஸ் பரவுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்ல வராருன்னா, ஒருத்தர் உடம்புல ஆல்ரெடி வைரஸ் இருக்கும் போது இந்த வைரஸ் பரவ மாட்டுது. அதுதான் என்னோட தியரி. இப்போ நம்ம கியூர் பண்ணக்கூடிய ஒரு வைரஸை நம்ம உடம்புல போட்டுக்கிட்டு நம்ம போய் செக் பண்ணோம் ஜாம்பி கடிக்குதா இல்லையான்றத அப்படின்றத சொல்றாரு. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. சரி, நீங்க சொல்ற தியரி எல்லாம் ஓகே தான், பட் அந்த அளவுக்கு தைரியமா யாரு ஒரு வைரஸை போட்டுமே ஜாம்பி கிட்ட எக்ஸ்பெரிமெண்டலா போய் நிப்பாங்க, அது கடிக்குமா கடிக்காதான்றது கூட தெரியாமன்னு கேக்குறாங்க. வேற வழி இல்லை, இவரு தான் பண்ணி ஆகணும். ஆனா இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு. அந்த ஃபெசிலிட்டியில இருக்க வைரஸ் சாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு வால்க்குள்ள இருக்கும். அந்த வால்ட் கிட்ட போட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 80 ஜாம்பிஸ் இருப்பாங்க. அதை தாண்டி எப்படி போடுது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு வேற வழியில நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த சோல்ஜர் பொண்ணும் கூடவே வழிகாட்ட ஒருத்தரும் உள்ள போறாங்க. ரொம்பவும் சைலண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் சைலண்டா மெயின்டைன் பண்ணாலும் சில சவுண்ட்ஸ் கேட்டு அந்த ஜாம்பிஸ் துரத்த ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோ என்ன சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பண்றேன், நீங்க எப்படியோ தப்பிச்சிடுங்க, நான் வால்ட் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வால்ட் கிட்ட போறாரு. இவரு ஒரு வழியா வால்ட் கிட்டயும் போறாரு. அவங்க தப்பிக்கிறாங்க. சோ வால்ட் கிட்ட போறாரு. அங்க லாக்கர் நம்பர் தெரியல. சரி, கதவு உடச்சிடலான்னு ட்ரை பண்ணும் போது ஒரு போன் மூலியமா அவங்க நம்பர் சொல்றாங்க. சோ உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்ட பிறகு பாக்குறாரு அது எந்த வைரஸ் எடுக்கணும்ன்றதே அவருக்கு தெரியல. சோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக் பண்றாரு. பேக் பண்ணிட்டு திரும்புறாரு. டோர் கிட்ட ஒரு ஜாம்பி நிக்குது. ரொம்ப கொடூரமா பார்த்துட்டு இவளை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, இவருக்கு எந்த வைரஸ் போடுறதுன்னு தெரியல. இவர் பாட்டு ஏதாவது ஒரு வைரஸ் போட்டுக்கிட்டாருன்னா உடனே கூட செத்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ வேற வழி இல்லாம இவரா குத்து மதிப்பா ஒரு வைரஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல ஐ லவ் மை ஃபேமிலி, அவங்க கிட்ட அதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாரு. சோ மருந்து உடம்பு எல்லாம் பரவத்துக்காக வெயிட் பண்றாரு. ஒரு 1/2 hour கழிச்சு அந்த பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு அந்த ஜாம்பிக்காக கதவு ஓபன் பண்ணிட்டாரு. அந்த ஜாம்பி கடிக்கிற மாதிரியே வந்துட்டு அப்படியே பக்கத்துல வேற எதையோ தேடி போகுது. சோ அவரோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. இங்க டாக்டர்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இங்க நம்ம ஆளு அந்த பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 80 ஜாம்பிக்கு நடுவுல அசால்ட்டா நடந்து வருவாரு. சோ அந்த வைரஸை வச்சு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஊசியை வேர்ல்டு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது மூலியமா மக்கள் எல்லாரும் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு ஜாம்பி எதிர்த்து போராடுறாங்க. மலைமலையா கொண்டு குவிக்கிறாங்க. இப்படி ஒரு வழியா உலகம் சேஃப் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியை வந்து பாக்குறாரு. ரொம்பவே சந்தோஷமா இந்த படம் முடியுது.